வெல்கம் டு ரீத்தூஸ் கிச்சன். சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்னாலே முறுக்கும் தட்டையும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். தட்டை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டன் சைஸ்ல தட்டை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்றது இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. இந்த தட்டையை மினி தட்டைன்னு சொல்லலாம், பட்டன் தட்டைன்னு சொல்லலாம், காயின் சைஸ் தட்டைன்னு சொல்லலாம். இதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்புகளை ஒவ்வொன்றுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 முறை நல்லா கழுவிடலாம். பருப்புகளை நல்லா கழுவியதுக்கு பிறகு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் கழித்து எடுத்தோம்னா பருப்பு ஓரளவுக்கு வெந்து இருக்கும். இது கரண்டியால் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பை மைய கடைஞ்சிடக்கூடாது. பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கடைஞ்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இதோடு அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கொப்பரை தேங்காய் இந்த தட்டைக்கு ஒரு நல்ல ருசியை கொடுக்கும். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவை முதல்ல தண்ணி விடாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுக்கணுங்க. இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ பிடிச்சோம்னா நமக்கு கொழுக்கட்டை பதம் வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சாஃப்ட் டவ்வாக வரணும். சப்பாத்தி மாவு மாதிரி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் டவ்வாக வரணும். இப்போ மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு இது பாருங்கள் சாஃப்ட் டவ்வாக வந்துடுச்சு. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. ஏன்னா மினி சைஸில் செய்கிறதுனால, காயின் சைஸில் செய்கிறதுனால எவ்வளோ அளவுக்கு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். ஒரு பட்டர் பேப்பரை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக ரோஸாக அடுக்கி வச்சுட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா, ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு பட்டன் டைப்பு, காயின் டைப்பில் நமக்கு தட்டை ரெடி ஆகிடுங்க. சும்மா லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கையில் கூட தட்டிக்கலாம். மெலிசாக வேணும்னாலும் நீங்கள் கையில் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். அப்படியே பட்டன் சைஸில், அதாவது சின்ன காயின் சைஸில் நமக்கு தட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம தட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு தட்டையாக போட்டு நல்லா ஒரு மிதமான தீயிலேயே வேக வச்சு எடுக்கணும். ஃபாஸ்ட்டில் போட்டோம்னா சீக்கிரம் கருகிடும். அதனால் மிதமான தீயிலேயே வேக வச்சு எடுத்தோம்னா தட்டை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். சுவை அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டர் போட்டிருக்கிறோம், தேங்காய் போட்டிருக்கிறோம், தேங்காய் கொப்பரை போட்டு இருக்கிறதுனால சுவை அதிகமாக இருக்கும். எள்ளு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாத்தினோட வாசனையும் ரொம்ப கமன்னு இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்சுக்கும் தட்டி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் மறுபடியும் ஒன்றா விட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே போல் எல்லா தட்டைகளும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ கறிவேப்பிலையை அதே எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு அதை தட்டை மேலே நம்ம க்ரஷ் பண்ணி சர்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு பட்டன் சைஸ், மினி சைஸ், காயின் சைஸ் தட்டை ரெடிங்க. இது போல் நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இப்போ உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள்.